தோர்னா சமஸ்கிருதத்தில் ரெண்டுன்னு அர்த்தம். தோர் அப்படின்னா ரெண்டா, கர்ணம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம். கர்ணன் காதுல கவச குண்டலத்தோடய பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கவச குண்டலத்தோடு பிறந்ததுனாலதான் அவன் பேரே கர்ணன். கர்ண பரம்பரை கதைன்னு சொல்றாங்கல்ல. நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்ணனோட பரம்பரை கதை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேங்க. கர்ண பரம்பரை கதைக்கு என்ன அர்த்தம் சொல்லட்டுமா? இதான் நமக்கு தெரியுமேங்கன்னு நீங்க சொல்வீங்க. கர்ண பரம்பரை கதைனா வேற ஒண்ணும் இல்லை, செவி வழி செய்தி. இதான் அர்த்தம். செவி வழி, நான் ஒன்று செவி வழியில் நான் கேட்டது, அதை நான் உங்களுக்கு செவி வழியாக சொன்னது, நீங்கள் ஒரு 10 பேர்த்த செவி வழியாக சொன்னதனுடைய கதைகள் தான் இங்கே கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னே வந்திருக்கு. கர்ணம்னா காதுன்னு அர்த்தம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காதை தெரிஞ்சுக்கிட்டோம். காதை இப்படி பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போட்டால் புத்தி எவ்வளவு கூர்மையாகுங்கிறதையும் புதன் பகவான்